வணக்கம். நீங்கள் நேரடியாக இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளோடு. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மீள்குடியேற்றப்பட்ட வடக்கு கிழக்கு மக்களின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கு புதிய திட்டம் ஆரம்பம். சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியாவுக்கு ஆட்களை அனுப்பும் 3 சந்தேக நபர்கள் திக்வெல்ல பகுதியில் கைது. அமெரிக்க உளவு தகவல்களை கசியவிட்ட எட்வர்ட் ஸ்னோடன் தமது நாட்டில் சிக்கொண்டுள்ளதாக ரஷ்ய ஜனாதிபதி தகவல். இனி விரிவான செய்திகள். வடக்கு கிழக்கில் மீள்குடியமர்த்தப்பட்ட மக்களுக்கு தேவையான குடிநீர் மற்றும் கழிவறை வசதிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்காக 1,16,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் தெரிவிக்கின்றார். இந்த திட்டம் சில கட்டங்களின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக மீள்குடியேற்ற அமைச்சு குறிப்பிடுகின்றது. இதற்கான முதற்கட்ட நடவடிக்கைகள் மட்டக்களப்பு கிரான் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவிய அசாதாரண சூழ்நிலையால் இடம்பெயர்ந்தவர்களுக்கு குடிநீர் மற்றும் கழிவறை வசதிகள் தொடர்பான பிரச்சினைகள் காணப்படுகின்றமை கண்டறியப்பட்டுள்ளதாகவும் மீள்குடியேற்ற அமைச்சு சுட்டிக்காட்டுகின்றது. அதன் பிரகாரம் மீள்குடியேற்றப்பட்ட மக்களின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கான புதிய திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடமாகாணத்தின் வவுனியா, மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களிலும், கிழக்கு மாகாணத்தின் திருகோணமலை, அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 1395 குடும்பங்களுக்கு கழிவறை வசதிகளும் 1640 குடும்பங்களுக்கு குடிநீர் வசதிகளும் வழங்கப்பட உள்ளன. 2,28,00,000 ரூபாவிற்கும் அதிகமான வெளிநாட்டு பணத்தை உடலில் மறைத்து சிங்கப்பூருக்கு கொண்டு செல்ல முயற்சித்த ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். நீர்கொழும்பு வைத்தியசாலையில் நடத்தப்பட்ட எக்ஸ்ரே பரிசோதனையில் பணம் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டதாக விமான நிலைய சுங்க பேச்சாளர் லெஸ்லி காமினி தெரிவித்தார். இலங்கையிலிருந்து சிங்கப்பூர் நோக்கி நேற்றிரவு 10:30 அளவில் பயணிக்கவிருந்த இலங்கையரிடமிருந்தே இந்த பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது. 53 வயதான ஒருவரை இவ்வாறு சுவிஸ் பிராங்க் மற்றும் யூரோ போன்ற வெளிநாட்டு பணத்தை உடலில் மறைத்து எடுத்து சென்றிருந்ததாக சுங்க பிரிவு குறிப்பிட்டது. இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சுங்க பிரிவினர் ஆரம்பித்துள்ளதாக விமான நிலைய சுங்க பேச்சாளர் லெஸ்லி காமினி மேலும் கூறினார். கொழும்பு கண்டி பிரதான வீதியின் வேவல்தேனிய தித்தவல் மங்கட பகுதியில் பஸ்கள் 2 ஒன்றோடொன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. இன்று காலை 3:30 அளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவிக்கின்றது. கொழும்பிலிருந்து நுவரெலியை நோக்கி பயணித்த பஸ் ஒன்றும் மட்டக்களப்பிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பஸ் ஒன்றுமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். கொழும்பு நோக்கி பயணித்த பஸ்ஸின் சாரதி இவ்விபத்தில் படுகாயங்களுக்கு உள்ளாகியுள்ளார். விபத்தின் போது பஸ்ஸிற்குள்ளாகப்பட்ட குறித்த சாரதியை வெளியில் எடுப்பதற்கு சுமார் 1 மணித்தியாலம் சென்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். வத்துப்பிட்டி ஆதார வைத்தியசாலையில் காயமடைந்த சாரதி அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். விபத்தில் காயமடைந்த மேலும் சிலர் வரக்காப்புள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. களுவாஞ்சிக்குடி பிரதான வீதியில் இன்று காலை 7:30 அளவில் இடம்பெற்ற விபத்தில் வயோதிபர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். குறித்த வயோதிபர் வீதியை கடக்க முற்பட்ட போது மோட்டார் சைக்கிளுடன் மோதியமையால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பலத்த காயங்களுக்குள்ளான அவர் களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டார். படகுகள் மூலமாக சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியாவுக்கு ஆட்களை அனுப்புவதற்கு ஒழுங்கு செய்யும் சந்தேக நபர்கள் 3 திக்வெல்ல பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாத்தறை குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட இந்த சந்தேக நபர்கள் மாவனல்ல மற்றும் நீர்கொழும்பு பகுதிகளை சேர்ந்தவர்கள் என போலீசார் குறிப்பிட்டனர். இவர்கள் அண்மையில் குடாவெல்ல கடற்பரப்பிலிருந்து மீன்பிடி படகொன்றில் சட்டவிரோதமாக 68 பேரை ஆஸ்திரேலியாவிற்கு அனுப்பியமை தெரியவந்துள்ளதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். சிலாபம் கருக்குப்பனை கடற்பகுதிக்கு அருகில் படகொன்று விபத்துக்குள்ளானதில் மீனவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சிலாபம் அலபார பகுதியைச் சேர்ந்த 37 வயதான ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். படகு விபத்துக்குள்ளான சந்தர்ப்பத்தில் அதில் 2 பயணித்ததுடன் ஒருவர் பாதுகாப்பாக நீந்தி கரை சேர்ந்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். உயிரிழந்த மீனவரின் சடலம் சிலாபம் ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் பிரேத பரிசோதனைகள் இன்று நடைபெறவுள்ளன. சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை சிலாபம் போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர்.
டென்மார்க்கில் நடைபெற்ற பௌதிகவியல் ஒலிம்பியாட் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற இலங்கை அணி இன்று நாடு திரும்பியது. டென்மார்க்கில் கோபன்ஹேகன் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியை கண்டி தர்மராஜ் கல்லூரியில் கோசல் ஹேரத் என்ற மாணவர் எழுத்து மற்றும் ஆய்வு பிரிவில் வெண்கலப் பதக்கத்தை சுவீகரித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் பட்டிருப்பு கல்வி வலயத்திற்கான விசேட தேவையுடைய மாணவர்களுக்கான வகுப்பறை இன்று ஆரம்பிக்கப்பட்டது. களுவாஞ்சிக்குடி சரஸ்வதி வித்தியாலயத்தில் இதற்கான நிகழ்வு இடம்பெற்றது. கிழக்கு மாகாண கல்வி அமைச்சின் பிரதி கல்வி பணிப்பாளர் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். களுவாஞ்சிக்குடி சரஸ்வதி வித்தியாலயத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த வகுப்பறையில் விசேட தேவையுடைய மாணவர்கள் கல்வி கற்பதற்கு வாய்ப்புகள் அளிக்கப்பட்டுள்ளன. ஹிக்கடுவை தெல்வத்த கடற்கரையில் நேற்றிரவு திமிங்கிலம் ஒன்று கரையொதுங்கியுள்ளது. இந்த திமிங்கிலம் 35 அடி நீளம் என எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். நேற்றிரவு 7 மணியளவில் இறந்த நிலையிலேயே இந்த திமிங்கிலம் கரையொதுங்கியதாக எமது பிராந்திய செய்தியாளர் மேலும் தெரிவித்தார். திமிங்கிலத்தின் உடலில் வெட்டுக்காயங்கள் காணப்படுகின்றன. இறந்த திமிங்கிலத்தால் குறித்த பகுதியில் துர்நாற்றம் வீசுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் மேலும் குறிப்பிட்டார். வாதுவ மொல்லிகோட கடற்பரப்பில் திமிங்கிலம் ஒன்று நேற்று கரையொதுங்கியுள்ளது. சுமார் 40 அடி நீளமான திமிங்கிலம் ஒன்று இவ்வாறு கரையொதுங்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இறந்த நிலையிலேயே இந்த திமிங்கிலம் கரையொதுங்கியதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். வாதுவ போலீசார் திமிங்கிலத்தை புதைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த பிரதான செய்திகளை இரவு 8 மணிக்கும், மணித்தியால செய்திகளை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.